ஜல்லிக்கட்டை ஆதரித்து சென்னை மெரினா கடற்கரையில் தொடர் போராட்டம் நடைபெற்று வருகிறது. அங்கு நமது செய்தியாளர் ரகுவரன் இருக்கிறார். அவரோடு பேசலாம். ரகுவரன், போராட்டத்தின் தற்போதைய நிலை என்ன? போராட்டம் தற்போது வலுப்பெற்றுக் கொண்டேதான் இருக்கிறது. நேரமாக இளைஞர்களின் கூட்டம் அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறது. இங்கு சென்னையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கல்லூரிகளிலிருந்து ஏராளமான மாணவர்கள் இந்த 5 கிலோமீட்டர் தூரம் உள்ள கடற்கரை சாலை முழுவதுமாகவே இளைஞர்களினுடைய தலையாகத்தான் இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. சட்டக்கல்லூரி மாணவர்கள், மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் என்று அனைத்து கல்லூரி மாணவர்களுமே இங்கே வந்திருக்கிறார்கள். இந்த நிலையிலே அதாவது காலையில பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவில் இருந்து மாணவர்கள் ஒரு சிலரால பார்க்க இப்ப தற்போதைய நிலையில பாத்தீங்கன்னா முழுமையாகவே மாணவர்கள் அவர்கள் ஒரு அணியாக தங்களுடைய போராட்டத்தை ஒவ்வொரு வகையில எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இங்கே சட்டக்கல்லூரி மாணவர்கள் நம்மிடத்தில் இருக்கிறார்கள். சட்டக்கல்லூரி மாணவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க ஆளுநருக்கு மனு கொடுக்க போறோம். இந்த மனுல எங்களுக்கு இதுல சில சந்தேகங்கள் இருக்கு. இதுல எழுப்பக்கூடிய வகையிலே ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடிய வகையிலே எங்களுக்கு ஆதாரங்கள் இருக்கு. அதுக்காக ஆளுநருக்கு கடிதம் எழுத இருக்கிறோம் என்று அவர்கள் ஒரு வகையிலே தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். சட்டக்கல்லூரி மாணவர்களும் வழக்கறிஞர்களும் கூட நம்ம இடத்துல இருக்கிறார்கள். அவர்களிடம் கேட்கலாம், இப்போ இந்த ஜல்லிக்கட்டு இப்ப நடக்கும்னா சட்ட ரீதியான என்னென்ன பிரிவுகள் இருக்கு? ஒரே ஒரு வழிதான் சார் இருக்கு. இந்த ஜல்லிக்கட்டு முதல்ல ஏன் பேன் பண்ணாங்க, ஏன் பேன் ஆச்சுங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். Why? Because that means PCA 1960 செக்ஷன் 22 கிளாஸ் 2 தடை செய்யப்பட்ட விலங்குகளோட பட்டியல்ல காளையை சேர்த்ததுதான் முதல் தப்பு. தட் மீன்ஸ் கரடிகள், சிங்கம், புலி, குரங்கு, பேந்தர்ஸ், அதுக்கப்புறம் 6வதா புல். இதை சேர்த்ததோட காரணமா தான், இதோட விளைவா தான் நம்மளால இன்னி வரைக்கும் ஜல்லிக்கட்டு நடத்த முடியல. இதே ரீசனை வச்சுதான் பீட்டாவும் ஆர்கியூ பண்றாங்க. இதே ரீசனை வச்சுதான் சுப்ரீம் கோர்ட்லயும் நம்மளுக்கு ஜட்மெண்ட் வந்தது. சோ நாங்க என்ன முடிவு பண்ணிருக்கோம்னா, இப்ப எங்க ப்ரொடெஸ்ட் பண்ணி என்ன சொன்னோம், இங்க ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆர்டினன்ஸ் கொடுத்து இல்ல ஏதாவது ஒரு அவசர சட்டம் உடனே ஏற்றி எங்களுக்கு ஒரு நல்ல வழியை சீக்கிரமா சொல்லுங்க. அவசர சட்டம் மட்டும் தான் ஒரு தீர்வா? இதுல வேற ஏதாவது சட்ட வழிகள் இருக்கு அப்படின்னு நீங்க சட்டக்கல்லூரி மாணவர்கள் வழக்கறிஞர்கள் இந்த இடத்துல இருக்கிறீங்க, இவ்வளவு இளைஞர்கள் இங்க குழுமி இருக்கிறத பாக்குறீங்க, இது ஒரு தீர்வா அப்படின்னா என்ன தீர்வா நீங்க பாக்குறீங்க? ஒரே ஒரு தீர்வு. மறுபடியும் அதே தான் சார் சொல்றேன். மாநில அரசு மத்திய அரசுக்கு பிரஷர் கொடுக்கணும். அந்த பிரஷரோட விளைவா அவங்க ஜல்லிக்கட்டுக்கு ஆர்டினன்ஸ் கொண்டு வரணும். இவங்க இங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20,000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இந்த கடற்கரை பகுதி முழுவதுமாகவே தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய ஒற்றை கோரிக்கை என்னவென்றால் ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும் என்பது மட்டுமே இவர்களுடைய கோரிக்கையாக நம்மால் பார்க்க முடிகிறது.